ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற 6th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் AI3602 இரிகேஷன் அண்ட் ட்ரைனேஜ் இன்ஜினியரிங் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன டேஸாக பார்ட் ஏ பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதை ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு இது போக வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க செமஸ்டர் 6 ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் செமஸ்டர் 6 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா AI3602 இரிகேஷன் அண்ட் ட்ரைனேஜ் இன்ஜினியரிங் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன டேஸாக பார்ட் ஏ பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதில் ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. எல்லோ கலரில் ஹைலைட்ஸ் பண்ணியிருக்க டாபிக்ஸ் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அது ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருக்காங்க, கண்டிப்பாக அதுல இருந்து கேட்கறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு பர்பிள் கலரில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் வந்து 15 மார்க்ல கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நீங்க இந்த யூனிட்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எந்த ஒரு டாபிக் படிச்சாலும் அதோட மெரிட்ஸ், டிமெரிட்ஸ், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அதே மாதிரி வேரியஸ் டைப்ஸ், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரெக்யர்மெண்ட், இந்த மாதிரி இருக்கிற எல்லா இதுவுமே கவர் பண்ணிருங்க. ஸோ ஒன்று படிக்கீங்க அப்படின்னா அதோட மெரிட்ஸ், டிமெரிட்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே இது கவர் பண்ணி வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெவலப்மெண்ட் அண்ட் யூட்டிலைசேஷன் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. இதுல தமிழ்நாடு கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன் எஃபிஷியன்சிஸ், இந்த இரிகேஷன் எஃபிஷியன்சி வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நெசசிட்டி ஆஃப் பிளானிங் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இந்த கிராப் வாட்டர் ரெக்யர்மெண்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டியூட்டி அண்ட் டெல்டா, இந்த டியூட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரிவர்ஸ் பேசின்ஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வாட்டர் ரிசோர்ஸ் சர்வேனா என்னன்னு கேட்கலாம். இரிகேஷன் ஷெட்யூலிங், இந்த ஷெட்யூலிங் கான்செப்டை பிரீஃபா கூட உங்களுக்கு கேட்கறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இரிகேஷன் என்னன்னு கூட கேட்கலாம், ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அது போக இடி பிளாட்னா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் பைப்லைன் இரிகேஷன் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. டிஃபரெண்ட் வேரியஸ் இரிகேஷன் மெத்தட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி இந்த கெனடிஸ் அண்ட் லேசிஸ் தியரம் வச்சு உங்களுக்கு கேட்கறாங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது போக இந்த செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம்ல இருந்து பிகோசினாவும் போக ஸ்பிரிங்க்லர் இரிகேஷன் சிஸ்டம்ல இருந்து 2 மார்க்கும் கேட்கறாங்க. ஸோ அதனால இந்த கான்செப்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பா கேட்கறது அதிக சான்சஸ் இருக்கு. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பிரிங்க்லர் இரிகேஷன் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கெனடிஸ் தியரத்தை வந்து நீங்க 2 மார்க் ஏற்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு சர்ஃபேஸ் அண்ட் சப் சர்ஃபேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதெல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேரியஸ் காம்போனன்ட்ஸ் ஆஃப் டிவர்ஷன் ஹார்ட் ஒர்க்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. இதை சம்டைம்ஸ் வந்து 15 மார்க் கூட கேட்டிருக்காங்க. ஸோ கிராவிட்டி டேம், இந்த தேர்ட் யூனிட்ல கிராவிட்டி டேம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. 2 மார்க்ல இல்லாட்டி பிக் கொஸ்டின்ல கண்டிப்பா வந்து இந்த கிராவிட்டி டேம் கேட்கறாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எனர்ஜி டிஸ்பேட்டர்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேர்ஸ் அண்ட் பேரேஜ் கண்டிப்பா கேட்பாங்க. இதெல்லாம் நிறைய டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இதில் கம்பேரிசன், டிஃபரன்ஷியேட், மெரிட்ஸ், டிமெரிட்ஸ் இந்த மாதிரி நிறைய இது பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எது பார்த்தாலும் நான் மேலே சொன்ன அந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிருங்க. ஸோ அதுக்கப்புறம் இம்பவுண்டிங் ஸ்ட்ரக்சர், அதோட டைப்ஸ் எல்லாத்துக்குமே டைப்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ஸ்பில்வேஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. டேம்னா கூட என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கிராவிட்டி டேம், ஆர்ச் டேம்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் அண்ட் கவர்மெண்டல் ஏஜென்சிஸ் இன் ஃபார்மர் கமிட்டி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. 15 மார்க்ல கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கிராஸ் ட்ரைனேஜ் ஒர்க்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் கண்டிப்பா இருக்கும். அந்த கொஸ்டின் வந்து இப்பவே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. 4th யூனிட் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அந்த கொஸ்டின் கம்பல்சரியா இருக்கும். வருஷம் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. லிங்கிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் கெனல்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த 4th யூனிட்ல கெனல்ஸ் கான்செப்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுலயுமே வந்து உங்களுக்கு இந்த கிராஸ் ட்ரைனேஜ் ஒர்க்ஸ் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கிளாசிபிகேஷன் ஆஃப் கெனல்ஸ் கூட கேட்கலாம், இது சம்டைம்ஸ் 2 மார்க்ல கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கெனல் ரெகுலேட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இரிகேஷன் கெனல்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுபோக உங்களுக்கு ரெஜிமிஸ் தியரிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுல இந்த தியரிஸ்லாம் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அதுபோக வாட்டர் யூசர் அசோசியேஷன் WUA இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இது நிறைய டைம்ஸ் கேட்டுருக்காங்க. இதை கொஞ்சம் பிரீஃபா கூட வந்து பிகாஸ்ல கேட்டுருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கெனல் அவுட்லெட்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஹைலைட் பண்ணிருக்க டாபிக்ஸை கண்டிப்பா படிச்சிருங்க. ஸோ அதுக்காக மித்த டாபிக்ஸ் ஒமிட் பண்ணிடுறாங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அக்ரிகல்ச்சரல் ட்ரைனேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, கண்டிப்பா இது கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ரீசைக்ளிங் ஆஃப் ட்ரைனேஜ் வாட்டர் ஃபார் இரிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த ரெண்டுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆபரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ரைனேஜ் சிஸ்டம் இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டார்சிலா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்ஃபில்ட்ரேஷன் தியரியும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது போக ட்ரைனேஜ் வாட்டர் குவாலிட்டி என்னன்னு கேட்கலாம். ஸோ அது போக அக்கிடெக்ட்னா கூட என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மோல் ட்ரெயின்ஸ்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ட்ரைனேஜ் கோஎஃபிஷியன்ட் கண்டிப்பா கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. லீச்சிங் ரெக்வயர் மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. லீச்சிங்னா கூட என்னன்னு கேட்கலாம். இதுல கண்டிப்பா ஹைலைட் பண்ணிருக்க டாபிக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அதுல இருந்து கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. சம்டைம்ஸ் கொஞ்சம் ட்விஸ்டா கேட்டாங்க அப்படின்னா அதர் டாபிக்ஸை நீங்க கவர் பண்றப்போ எல்லாமே வந்து அட்டன் பண்ணிடலாம்.
ஸோ அதே மாதிரி இதில் ப்ராப்ளமேட்டிக் கேட்கறக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காகவும் பார்த்து வச்சுக்கோங்க. இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.